தொட்டதெல்லாம் வெற்றியடைய போகும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்க போகிற ராசியில் உங்களுக்கு தான். 8ஆம் இடத்தில் இருந்து தொந்தரவுகள் செய்து கொண்டிருந்த குரு பகவான் சின்ன சின்ன தொந்தரவு முதல் பெரிய தொந்தரவுகள், பொருளாதார இழப்பு, இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருந்த குரு பகவான் வக்கரம் பெற்று உங்கள் ராசியை 7ஆம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கார். அப்போ மைனஸ் ஆன எல்லாமே போய் இப்போ ப்ளஸ்ஸாக மாறப்போகிற காலகட்டம். முதல்ல நான் உங்கள் விஜயகுமார், அனைவருக்கும் வணக்கம். இந்த வக்கர பயிற்சி பலன்களில் நிறைய ராசிகள் யோகத்தை கொடுக்கும். அது இந்த ராசிக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ராசி தான் நிறைய பெனிஃபிட் அடைய போகிற ராசி. பொதுவாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான், 6இல் இருந்த ராகு பகவான், இவர்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உடல் உபாதைகள், பொருளாதார ரீதியாக தொந்தரவுகள். முதல்ல ரிலாக்ஸாக நல்ல தூக்கம் வந்து மன அமைதி ஏற்படுகிற காலகட்டம். உடல் சார்ந்த தொந்தரவுகள் விளக்கை உடலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர காலகட்டம். அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த கவலைகள் விளைகிற காலகட்டம். ஆக எத்தனை பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றா திருமணம், பொருளாதாரம் அப்படி ஒன்றா பிரித்தே பார்ப்போமே. முதல்ல நான் பேச போகிறது திருமணம் சம்பந்தப்பட்டது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணித்த குரு 7ஐ நோக்கி வருகிறதால் திருமண காலகட்டங்கள் கைகூடி வருகிறது. வெகு விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்டது முடிவுகள் வந்து நல்ல நிலைமையில் வருகிறது. இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8, 9, 10 இந்த இடங்களை மாறி மாறி பயணித்து கொண்டிருக்க போகிறார். அப்போ திருமணம் உறுதியாக வருகிறது. முடிவெடுத்து உறுதி கொடுப்பதில் கவனமாக இருக்கணும். இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது உங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் எத்தனை நாள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 5, 2025 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த திருமணம் இதுக்குள்ளே வரும் பொழுது திருமண வரனை 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் உறுதியாக திருமணம் நடக்கிற காலகட்டம். அப்போ திருமணத்திலே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில வரன்கள் திருப்பி அதுவாக வரும். தானாக தேடி வருகிற காலகட்டம். வரன்கள் தேடி வரும். அந்த வரன்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுங்கிறது தான் இங்கே சூட்சமே. அப்போ திருமண விஷயத்தில் சக்ஸஸ்னே சொல்லிடலாம். இதில் ஒரு சிலர், சார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வரனாக இருக்குமா, அந்நியத்தில் கொடுக்கலாமா, உறவில் கொடுக்கலாமா, வேலைக்கு போகிறதா, பிஸ்னஸ் பண்ணுறதான்னு பல கேள்விகள் வருகிறது. பொதுவாக உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்த்திங்கன்னா அது ஜாதக அடிப்படையிலும் தசாபுத்தி அடிப்படையிலும் தான் இந்த மாறுதல் உண்டு. இப்போ கோச்சாரத்தில் திருமணம் உறுதி, உறவில் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் அப்படின்னு கிளியராக சொல்லுது. அப்போ மற்ற விஷயங்களை ஜாதக அடிப்படையில் பார்க்க வேண்டியது. இதில் வேலை சம்பந்தப்பட்ட கேள்விகள், எண்ணற்ற கேள்விகள் இந்த ராசிக்கு தான். வேலை நிரந்தரமாக இருக்குமா, வேலை மாறுதல் பண்ணலாமா, வேலையில் எப்படி இருக்கும், அதில் ஒரே தொந்தரவாக இருக்கே, தொந்தரவு விலகுமா, பொருளாதார விருத்தி அடையுமான்னு ஏன் இவ்வளோ கேள்விகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பொதுவாக அவங்க 6ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் தொந்தரவுகள், தொல்லைகள் விளக்குகிறார்னே சொல்லலாம். ஏனென்றால் அப்படின்னா அந்த ராகுக்கு உண்டான அதிபதி வக்ரம் பெற்று அந்த ராகு நோக்கி பயணிக்க போகிறார். அப்போ இந்த பாவத் பாவா ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த டிகிரி வைஸ்லாம் பார்ப்போம், பாகை முறை. அந்த டிகிரி வைஸ் நெருக்கத்தில் வருகிறனால 6ஆம் இடத்துல தொந்தரவுகள் விலகி அங்கே சுப செய்திகள், வெளிநாடு வேலை வாய்ப்பு, பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட், வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல நிலைமையில் வருகிறது. வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க. அந்த எதிரிகள் ஒன்றுன்னா விலக போகிறாங்க. அவர்களை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் சரியாக போல்டு டெசிஷன் எடுத்து ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. இந்த நேரத்தில் புதுசாக படிக்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போகிறதுக்காக புதுசாக ஒரு சில சப்ஜெக்ட் படித்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆன்லைனில் படிக்கலாமா, இந்த நேரில் போய் படிக்கலாம், இந்த மாதிரி எதில் வேணால் படிக்கலாம். ஆக மொத்தம் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்க ஆல்ரெடி பொருளாதாரத்துக்கு வாழ்க்கையின் படுநிலைக்கு ஒரு வேலை படிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. சரி, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. பொதுவாகவே இந்த ராசிக்கு பிஸ்னஸ் யோகம் உண்டு. ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ துலாம் ராசிக்கு பொதுவாகவே பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சக்ஸஸும் உண்டு. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சியாக இருக்குது. குரு வக்ர நிவர்த்தி ஆகி வக்ரம் பற்றா பெருகு அடிப்படையில் 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை கிடைக்கிற யோகம் உண்டு. அது சூட்சமத்தில் சொல்கிறது. அந்த யோகம் வரனால உங்களுக்கு பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. பழைய கிளைண்ட்டுகள்லாம் திருப்பி வருவாங்க. கௌரவங்கள் திருப்பி வரும். ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. பிஸ்னஸில் புது ஐடியாஸ். இந்த நேரத்தில் ஏன் இத்தனை நாளாக யோசிக்கலை, இந்த ஐடியாஸ் ஏன் தோணலை அப்படின்னு இப்போ தான் தோணும். அப்போ வளர்ச்சி உண்டு. இதில்
பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டது, உங்களை பப்ளிசிட்டி பண்ணுறது, கம்யூனிகேட் சம்மந்தப்பட்டது, விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு உங்களை நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியப்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டம் இது தான். அது மாற்றுக்கருத்தில் சரியான காலகட்டம். சரி, இந்த இப்போ உங்கள் குடும்பஸ்தானத்தையும் உங்கள் 4ஆம் இடத்தையும் குரு பார்வை செஞ்சு கொண்டிருக்கார். அப்போ குடும்பத்தில் வருகிற பணங்கள், பொருளாதார உயர்வுகள், சொத்து சுகங்கள் உயர்வுக்கு காலகட்டம் இதுவே. இப்போ இடம், வண்டி, வாகனம் இது சார்ந்த ஆசைகள் வரும். கடன் வாங்காமல் கேஷ் கரெக்டாக இருந்தால் பயன்படுத்தலாம். இல்லை லோன் போட்டு தான் வாங்கணும்னா அதுக்கு அட்வைஸபிள் இப்போ கிடையாது. லோன்னாக இருந்தால் 60% உங்கள்கிட்ட கேஷ் இருக்கா, இல்லை அதுக்குண்டான ரிசோர்ஸஸ் இருக்கா, இன்னொரு சொத்து இருக்கா அப்படின்னா பண்ணலாம். முழுமையாக கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து அப்படி இந்த வேலையை நம்பி மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா கோச்சாரத்தில் குரு வக்ரம் பெறும்போது எல்லாமே சாதகமாக இருக்குது. வக்ர நிவர்த்தி ஆச்சுன்னா அந்த 2-3 மாதங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ சொத்து சுகங்கள் சேர்க்குற யோகம் உண்டு, அதில் கவனம் தேவை. கொஞ்சம் கையில் பணம் இருக்குது சம்மந்தப்பட்டதில் யோகம். இப்போ கடன் அடைக்கக்கூடிய காலகட்டங்க. கையில் காசு தான் முதல்ல கடன் அடைச்சிருங்க. கடன் அடைச்சி அந்த நகையை மீட்டுறது, வீடு இருக்குது, வீடு ஆல்ரெடி லோன் இருக்குன்னா ஒரு பெரும் தொகையை போய் அடைச்சி அந்த அசலில் கழிக்கிறது, இது மாதிரி பண்ணிட்டு விழுங்க. இந்த நேரத்தில் கடனை வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறேன், ஒரு இடத்த வாங்குகிறேன் அப்படின்னு மேலும் கடனுக்கு அட்வைஸபிள் வேணல. சரி, இப்போ உங்கள் இதிலே பார்த்திங்கன்னா தகவல் சம்மந்தப்பட்ட திடீர்னு ஃபோன் சம்மந்தப்பட்டது, டிவி, மீடியா, யூடியூப் இது சார்ந்த யோகங்கள் நல்லாவே இருக்குது. அதில் பயணிச்சுக்கிறது ஒரு கிளவரான ஐடியா. சரி, இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, உங்கள் குழந்தைகள் 5ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று 4வை நோக்கி பயணிக்குது. உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இருந்த நோய் நொடிகள் விலகுது. ஆனால் குழந்தைகள் இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னா, சோம்பேறித்தனமாக இருக்கான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேறான் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும். அது கோச்சாரத்தில் அங்கே சனி பயணிக்கிறனால இருக்கிற பாதிப்பே தவிர வேறு பாதிப்பு இல்லை. இதற்கு சனி பகவானோட அருள் கிடைக்க சனீஸ்வரர் கோயில்கள், ஆஞ்சநேயர் கோயில், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி கூட்டுப்பாங்க குழந்தைகளை. உங்களுக்கு ஒரு மனம் மாறுதல், அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். இதை விட்டுட்டு குழந்தைகள் குறை சொல்வது சரியான காலகட்டம் இல்லை. உங்கள் குழந்தைகளை ஸ்கூல் படித்தா கூட சைடில் ஒரு டியூஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அனுப்புவது சரியான காலகட்டம். சரி, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான சூரியன் உங்கள் ராசியில் சில மாதங்கள் நீச்சம் அறிகிற போகிறார். குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் நீங்கள் உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்ப கவனமாக பயன்படணும். நீங்கள் எடுக்கிறது வேறொரு விதமாக மாறிடலாம். ஏன்னா அவரே பாதகாதிபதி. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த நேரத்தில் செல்ஃப் ப்ரமோஷன், உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தகவல்கள் வெளியிடுவது, உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக மற்றவங்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணும்போது மட்டும் கவனமாக இருக்கணும். பணம், அரசு சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுன்னு இருக்கலாம். பொதுவாக இந்த நேரத்தில் போய் பார்க்கிங் பண்ணுறது, வெளியே வண்டி வாகனங்கள் நிறுத்துவதுக்கு கவனம் இந்த குறிப்பிட்ட ஐப்பசி மாதத்தில். சரி, அடுத்தது கார்த்திகை மாதத்தில் வரும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் யோகமாக இருக்கும். பண ரீதியாக டெவலப்மெண்ட் உண்டு, பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய ஏற்படுகிறது. வீட்டில் சுப செய்திகள், திருமணம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, வேலை, அரசாங்க சம்மந்தப்பட்டது உண்டு. கண்ணில் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அடுத்தது, இப்போ சொத்து சுகங்களை ஒரு சிலர் சார் இந்த விற்கலாமா, இல்லை கமிஷன் வகையில் கிடைக்குமான்னு. ஒரு சிலருக்கு கமிஷன் வகை வருமானம் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கமிஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது இதில் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கிறது. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ஷேர் மார்க்கெட் ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், வாடகை வருமானம் வாங்கலான்னு அந்த மாதிரி யோகம் இருக்கிற ராசி இது தான். ஏன்னா 4ஆம் அதிபதி சனி, அதோட நட்சத்திரம் அனுஷம் 2ஆம் இடத்துல இருக்குது. தாய் வழி உறவு, வாடகை வருமானம் இதெல்லாம் இயற்கையாகவே அமையும். இந்த நேரத்தில் பூர்வீக ஊர், அது குலதெய்வ கோயிலில் காவல் தெய்வ வழிபாடுகள் பண்ண வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த திருப்பதியில் உண்டியில் காணிக்க போடுறது, ஒரு சிலர் தாலியை பிரித்து மாற்றுறேன்னு வேண்டுதல் செஞ்சது, இந்த தாலியை பிரித்து மாற்ற வேண்டிய காலகட்டம், இதெல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த ராசிக்கு. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு தான். வயதானவங்க இந்த ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கேட்க வேண்டிய கேள்விகள். ஒரு சிலர் சுகர் சம்மந்தப்பட்டதில் மருந்து வேறு பக்கம் இன்னொரு மருந்து சாப்பிட்ருந்தால் அதை கரெக்டாக ரெகுலைஸ் பண்ணி வேறொரு மருந்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது, அஜீரணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட், அது இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. அது சம்மந்தப்பட்ட வைத்தியங்கள் பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.
நிறைய பேர்த்துக்கு இந்த கனவுக்குள் கனவு, காற்றோட்டம் இல்லைன்னா தூக்கம் வரல, ஒரு உப்புசமாக இருக்குது, இது ஹார்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்குமா, பல குழப்பங்கள் இருந்தது. அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் உடம்பு தூக்கம் கரெக்டாக வந்து காற்றோட்டம் கரெக்டாக இருந்துட்டு முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ். அப்போ இது பார்க்க வேண்டியது. இந்த துலாம் ராசி இருக்கிற குழந்தைகளுக்கு வேக்சினேஷன் ஸ்கிப் பண்ணக்கூடாது. பொதுவாக இந்த காலகட்ட குரு வக்ர காலகட்டத்தில் சுபகிரகம் 6ஆம் அதிபதி 8ல் பயணிக்குது. இந்த நேரத்தில் வேக்சினேஷன் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்ஐசி, இன்சூரன்ஸ் இதில் வகையில் யோகம், ஆதாயம் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கிளைம் பண்ணினா கூட கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுவே. ஒரு சிலர் இந்த ஐயப்பன் கோயில் வழிபாடு, பெருமாள் கோயில் வழிபாடெல்லாம் உண்டு, அதற்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம். புனித நீராடுதல், அந்த புனித நீராடுதலுக்கு சென்று வளர்ச்சி அடையக்கூடியது. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா இந்த திதி கொடுக்கறத பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த ராசியில் இந்த மாகாள அமாவாசை இதில் வருது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதில் திதி கொடுத்துக்கலாம். அங்கே கேது இருப்பதால் உங்கள் 12ஆம் இடம் மோட்சஸ்தானத்தில் மாகாள அமாவாசை என்று திதி கொடுக்கும் பொழுது உங்கள் முன்னோர்களுக்கு தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள், செய்வினை சம்பந்தப்பட்ட பயங்கள் எல்லாமே விலகுகிறதுக்கு இதுதான். சரி, இதில் இந்த அஜீரணம் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு இப்போ ஒரு கேள்வி எப்பவுமே அஜீரணமாக இருக்குது, வயிறு சார்ந்த உப்புசமாக இருக்குது. இதற்கு என்னென்னா இரவு நேர உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இந்த கோச்சார ரீதியாக 6ல் ராகு பயணிக்கிறனால ஹெவி ஃபுட் ஆஃப்டர் 8 o'clock உங்களுக்கு சாப்பிட அட்வைசபிள் கிடையாது. ஒரு சில நாள் விரதம் இருப்பதே உங்களுக்கு பலவித உபாதைகள் விளக்குற காலகட்டம் வந்தாச்சு. குறிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் நிறைய விஷயம் இருக்குது, சின்ன சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா இதை பார்த்துக்காங்க. பொதுவாக உங்களுக்கு ஒரு சில எண்கள், நிறங்கள், யோகம். எண்களில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 5, 6, 2 இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறங்களில் வெள்ளை, சில்வர் கிரே, பச்சை, ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலரும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் யோகம். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்க நான் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க. சின்ன சின்ன கேள்விகள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.